visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு கரூர்ல இருக்கிற நெரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்ல போறோம். அருள்மிகு அக்னீஸ்வரர் கோவில் கரூரை அடுத்த நெரூர் பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. பலரும் வந்து இந்த கோயில் மிகவும் புராதன கோயில், இது சோழர்கள் காலத்துல, அதாவது 10ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்றா. இந்த பல நூற்றாண்டுகள் புராதன கோயில் முழுவதும் இப்போ வந்து சிதிலமடைஞ்சு காணப்படுறது. வெறும் அந்த மூலவர் விக்கிரகம் மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த மூலவர் விக்கிரகத்தை வச்சுண்டு அந்த பழைய சிதிலமடைஞ்ச கோயிலை புனரமைக்கும் வேலை இப்போ முழு மூச்சில் நடந்துன்னு வருது. இந்த அக்னீஸ்வரர் கோயில் கிழக்கு நோக்கிய ஒரு கோயில் ஆகும். ஆனால் இப்போ கோயிலுக்கு வந்து புனரமைக்கும் வேலை நடந்துன்னு வர்றதுனால வாகனம் எடுத்துன்னு வரவாலும் பிற பக்தர்களும் கோவிலோட மேற்கு நுழைவாயில், ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கு, அது வழியாக தான் கோயிலுக்குள்ளே வரணும். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 2025ஆம் ஆண்டு நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது நைவேத்திய பீடம், துவஜஸ்தம்பம்லாம் வைக்கிற பணி நடந்துட்டு வருது. இந்த கோவிலுக்கான 3 சன்னதிக்கு தனித்தனி நுழைவாயில், 3 நுழைவாயில் இருக்கு. இந்த முதல் நுழைவாயில்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கம்பீரமா கிழக்கு நோக்கி காணப்படுறது. இதுதான் மூலஸ்தானத்துக்கு போகும் நுழைவாயில். இந்த மூலஸ்தானத்துல மூலவரான அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். சூரபத்மனை வதம் பண்ண அப்புறம் முருகன் வந்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க இந்த கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூருக்கு வந்து அகஸ்தியர் சொல்படி ஒரு தீயிட்டு யாகம் வளர்த்தார். அந்த யாகத்துல தோன்றினவர் தான் இந்த ஸ்ரீ அக்னீஸ்வரர் சுயம்பு சிவலிங்கம். இதை வந்து முருகன் தான் இங்க வந்து இந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ணார். நடுவுல இருக்கிற சன்னதி தான் முருகனோட சன்னதி. முருகனுக்கு இங்க ஆறுமுகனார் அப்படின்னு பேரு. அவரோட சன்னதி வாசல்லையும் 2 துவாரபாலகர்கள் இருக்கார். ஆறுமுகனார் இங்கு 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் காணப்படுறார். இங்க வந்து வள்ளி தேவசேனா கிடையாது. ஆறுமுகனார் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். ஆறுமுகனார் கோஷத்தை சுத்தி 18 சித்தர்கள் விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அகஸ்திய மாமுனிவருக்கு ஒரு விக்கிரகமும் இன்னொரு சித்தரும் அது பக்கத்திலேயே காணப்படுறார். 3வது சன்னதி நுழைவாயில 2 துவாரபாலிகள் விக்கிரகம் இருக்கு. 3வது சன்னதியில அம்பாளான சௌந்தர நாயகி அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. இந்த அம்பாள் சன்னதி பக்கத்திலே தெற்கு நோக்கிய ஒரு நடராஜர் விக்கிரகம் இருக்கு. அதோட சேர்ந்து வியாக்கிரபாதர், பதாஞ்சலி முனிவர் விக்கிரகங்களும் இருக்கு. இந்த அக்னீஸ்வரர் கோயில்ல நவகிரகத்துக்கு தனியா ஒரு நவகிரக சன்னதி இருக்கு. அதே மாதிரி கணபதி, நால்வர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வர், பைரவர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்களோட தனித்தனி சன்னதி இருக்கு. அக்னீஸ்வரர் கோயில்ல இருக்கிற அனைத்து தூண்களுமே வந்து ரொம்ப பிரமாதமா வடிவமைச்சிருக்கா. அதன் கீழ்ப்பகுதியில ஒரு சிம்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது சிம்மத்தோட மேல தூணை எழுப்பின மாதிரி தான் தோன்றது. அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரமாகும். இந்த கோவிலோட புஷ்கரணி வந்து காவேரியோட ஒரு சிற்றாறு. அக்னீஸ்வரர் கோவில் வந்து அந்த காலத்திலேயே அருணகிரிநாதரால மிகவும் புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு ஸ்தலமாகும். இந்த அக்னீஸ்வரர் கோயில் இன்னும் முழுவதுமாக கட்டி முடிக்கப்படலை. இது முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட குறைஞ்சது இன்னும் ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகள் ஆகலாம். இந்த கோவிலில் விநாயக சதுர்த்தி, ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம், மாசி மகம், பிரதோஷம், நவராத்திரி, மகாசிவராத்திரி இது போன்ற பண்டிகைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. இந்த கோவிலை மிக பிரம்மாண்ட முறையில் ஏகப்பட்ட பொருட்செலவோடு வந்து கட்டிண்டு வரா. இதை வந்து இப்போ இந்த கோவிலை வந்து அங்கேயே தங்கிண்டு இந்த கோவிலை மேற்பார்வை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பூஜை விஷயங்களையும் கவனிச்சு கொண்டு வரவரோட பேர் முருகேசன். அதனால் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவா யாராவது இருந்தால் அந்த முருகேசனை அவரோட 9677808367 மொபைலில் தொடர்பு கொண்டு விரும்பி இதை செய்யலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.